பாவம் நல்லா குடிச்சிட்டு வந்து கிடக்குறாரு. சார் சார் சாரு சாரு சரிதான். பொல் போத எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். நல்ல வேட்டதான் இன்னைக்கு எனக்கு. ரோட்ல விழுந்து கிடக்குறவங்களுக்கு உதவி செய்யட்ட போது எரியிற வீட்டுல புடுங்குறதா லாபம் நினைக்காத. போலீஸ கூப்பிட்டுமா? ஐயோ இப்பதான் வெளியே வந்திருக்கிறேன். மறுபடியுமா வேண்டாமா? ஆள் விட்டுருமா தாயே? சந்திரசேகர் காலேஜ் ரோடு. டாக்ஸி! மயங்கி விழுந்துட்டாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா, எங்க முதலாளியை இன்னைக்கு நீ காப்பாத்தினியா? எந்த ஏரியாவில் விழுந்து கிடந்தாரு? வழக்கமா இப்படிதான் விழுந்து கிடப்பாரா? ஊர்ல எந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரனை கேட்டாலும் சொல்லுவானே. இன்னைக்கு நான் மட்டும் பாக்கலனா இந்த பணத்தை யாரோ ஒருத்தர் திருட்டு போயிருப்பான். ரொம்ப நன்றி. இனிமேலாவது அவர் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. ஓ, போயிட்டு வர்றீங்களா? நில்லுமா. கூப்பிட்டீங்களா? என்ன பொறுப்பா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்த, பணத்தையும் பத்திரமா ஒப்படைச்ச, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீ பாட்டுல போயிட்டே இருக்கியம்மா. நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து செய்யலைங்க. நான் குடிச்சிட்டு தெருவுல உருள ஆரம்பிச்ச இந்த 3 வருஷத்துல எந்த பலனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்ச முதல் ஆளு நீதான். இந்த ஒரு பாராட்டு எனக்கு போதுங்க. வரேன். நில்லுமா. நீ யாரு? உனக்கு எந்த ஊரு? திருச்சி பக்கத்துல ஒரையூர் என் சொந்த ஊரு. தாய் தகப்பன் தவறி போய் 2 வருஷம் ஆச்சு. 6 வயசுல ஒரு தம்பி. அவனும் படிக்க வசதி இல்லாம வீட்லயே இருந்தான். ஒரு வேளை சோறு, 2 வேளை நீர் ஆகாரம். அதையும் அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவான். இப்போ நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேங்க. ஏமா, உனக்கு உறவுக்காரங்க யாருமே கிடையாதா? உறவுன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. நட்புங்கிற முறையில ஒருத்தர் என்ன சந்திச்சாரு. அவர் என்ன விரும்பினாரு. எனக்கு நல்லது செய்ய நினைச்சாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நோயால் அவஸ்தைப்பட்ட என் தம்பியை காப்பாத்த பணம் தேடி போனவரு இப்ப குற்றவாளியா ஜெயில இருக்காரு. தம்பி அநாதாசிரமத்துல சேர்த்துட்டு நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு போற வழியில தான் நான் உங்களை பார்த்தேன். இவ்வளவு கஷ்டத்திலையும் என் பணத்தை கொண்டு பத்திரமா ஒப்படைச்சியே. You are really great. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணத்தமா நான் தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு மனைவியா இல்ல, என் தங்கைக்கு துணையா. நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலைங்க. அளவுக்கு அதிகமா குடிச்சதுனால ஈரல் கெட்டு எந்த நிமிஷமும் நான் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி, பாவம் சின்ன பொண்ணு, அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கா. நான் செத்துட்டா அவ அனாதை ஆயிடுவா. அவளையும் இந்த சொத்தையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன். நீ கிடைச்சிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு ஆசிரமத்தில் இருக்கிற உன் தம்பி அழைச்சிட்டு வந்துரு. ஜெயில இருக்கிறதையும் எப்படியாவது விடுதலை செய்ய நான் முயற்சி பண்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இங்கேயே இருக்கலாம். என் தங்கச்சி படிப்பை முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த சொத்துக்களை கட்டி காக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னால தூக்க முடியாத சுமையை தூக்கி என் தலையில வைக்கிறீங்க. மனசு வச்சா உன்னால நிச்சயமா முடியும். தயவு செஞ்சு இந்த உதவி எனக்கு செய்யுமா? சரின்னு சொல்லமா. இதுல நிச்சயமா அவரை விட நீதான் பலனடைய போற. பிளீஸ்.